இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். நான் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஷியாயிசம் பற்றிய எனது சுருக்கமான பார்வை அப்படின்னு. அது ஒரு சகோதரனுடைய கேள்விக்கு நான் அளித்த விரிவான பதில். அந்த காணொளியை பார்த்துவிட்டு பலர் அதாவது இஸ்னாஷர் ஷியாக்களுக்கும் ஜெய்தி ஷியாக்களுக்குமான வேறுபாட்டை பற்றி விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பன்னிருவர் ஷியாக்களுக்கும் ஜெய்தி ஷியாக்களுக்கும் அல்லது பன்னிருவர் ஷியா இசத்துக்கும் ஜெய்தி ஷியா இசத்துக்கும் மத்தியிலான வேறுபாடு. ஏன்னா இருவருமே ஷியா அப்படிங்கிற ஒரே குடையின் கீழே தான் வராங்க. அப்படிங்கும்போது இருவருக்கும் மத்தியில் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம குறிப்பாக ஷியாயிசம் பற்றி அதாவது தெளிவுரைகளை வழங்கி கொண்டிருப்பதால் இந்த ஒரு சப்ஜெக்டும் கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான தேவையும் கூட அப்படின்னு நம்ம கருதுகிறோம். ஸோ இது சம்பந்தமாக சுருக்கமான என்னுடைய கருத்துக்களை அபிப்பிராயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி இமாம் ஜெயிதினுடைய வரலாறு பற்றி ஏற்கனவே 6 பாகங்களுக்கு மேல் நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய பிளேலிஸ்டினுடைய லிங்க்கை கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறேன், பாருங்கள். ஏன்னா ஜெய்தி ஷியா இசத்தினுடைய தலக்கர்த்தர் அல்லது ஜெய்தி ஷியாக்கள் பின்பற்றக்கூடிய அவர்களுடைய இமாம், அந்த ஃபிக்குனுடைய தலக்கர்த்தர் இமாம் ஜெயிது தான். இமாம் ஜெயித் யார்னா இமாம் அல் ஹுசைனுடைய பேரன், இமாம் அல் சஜ்ஜாத், அதாவது இமாம் ஜெயினுலாப்தீனுடைய மகன். இவர் பற்றிய குறைந்தபட்ச அறிமுகம் கூட இல்லாதவர்கள் அந்த காணொளிகளை முழுமையாக பார்க்கலாம். அதனுடைய லிங்க் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் உள்ளது. ஸோ அப்போ ஜெய்தி ஷியாயிசத்தை நம்ம அடிப்படையில் ஐவர் ஷியாயிசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஸ்னாஷர் ஷியாயிசத்தை பன்னிருவர் ஷியாயிசம்னு நம்ம சொல்கிற மாதிரி, அதாவது 12 இமாம்களை உள்ளடக்கிய ஷியாயிசம் அப்படிங்கிற அடிப்படையில் அதை பன்னிருவர் ஷியாயிசம் நம்ம சொல்கிற மாதிரி, ஜெய்தி ஷியாயிசத்தை நம்ம ஐவர் ஷியாயிசம்னு சொல்லலாம். ஏன்னா 5 இமாம்களோடு நிற்குது. அதாவது இமாம் அலி, இமாம் அல் ஹசன், இமாம் அல் ஹுசைன், இமாம் ஜெயினுலாப்தீன் 4, இமாம் ஜெயித் 5. ஸோ இது எப்போ இது ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா, இமாம் ஜெயித் இப்னு ஜெயினுலாப்தீனுடைய ரெபல்லியனில் இருந்து, அதாவது ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் உமையா ஆட்சியாளருக்கு எதிரான இமாம் ஜெயிதினுடைய புரட்சியிலிருந்து அல்லது கிளர்ச்சியிலிருந்து தான் இந்த ஜெய்தி சிந்தனா பள்ளி ஆரம்பமாகுது. அதுதான் அதனுடைய தோற்றுவாய். சரிங்களா? இப்போ பன்னிருவர் ஷியாயிசத்தை விட ஜெய்தி ஷியாயிசம் இஸ்லாத்தினுடைய அஹ்லு சுன்னாவுல் ஜமா பிரிவோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஷியாயிசத்தினுடைய ஒரு கிளை அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று, ஜெய்தி ஃபிக்குனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா முஅத்தஸிலா ஸ்கூல் ஆஃப் தாட்லையும் இருக்கும், சிந்தனா பள்ளியிலையும் இருக்கும், ஹனஃபி சிந்தனா பள்ளியிலையும் இருக்கும். அல்லது இப்படியும் சொல்லலாம், முஅத்தஸிலா சிந்தனா பள்ளியினுடைய தாக்கமும் ஹனஃபி ஃபிக்குனுடைய தாக்கமும் ஜெய்தி ஸ்கூல் ஆஃப் தாட்லையும் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் என்னுடைய பழைய காணொளிகளில் விளக்கியிருக்கிறேன். இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருந்தார்கள். அதில் 2 முக்கியமான ஆசிரியர்களில் ஒருவர், மிகவும் முக்கியமான ஆசிரியர் இமாம் ஜாஃபர் சாதிக், பன்னிருவர் ஷியாக்கள் பின்பற்றக்கூடிய அந்த ஃபிக்கு ஜாஃபரி ஃபிக்குனுடைய இமாம், ப்ளஸ் அவர்களுடைய 6வது இமாம். இன்னொரு முக்கியமான ஆசிரியர் அபூ ஹனீஃபாவுடைய ஆசிரியர் இமாம் ஜெயித் இப்னு ஜெயினுலாப்தீன். ஸோ அப்போ இமாம் அபூ ஹனீஃபாவுடைய சிந்தனையும் பெருமளவில் இமாம் ஜெயிதினுடைய சிந்தனையால் தாக்கமடைந்திருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். ப்ளஸ் இப்போ இமாம் அபூ ஹனீஃபாவுடைய இஜ்திஹாதை பொறுத்தவரை, உதாரணத்திற்கு திருக்குரானிலோ நபிகளாரனுடைய கூற்றுகளிலோ நபிகளாரனுடைய சொல் செயல் அங்கீகாரங்களிலோ ஒரு சமகால பிரச்சனைக்கான சிக்கல்களுக்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்றால் இஜ்திஹாதை பிரயோகித்தனர். அந்த வகையில் ஒரு சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு திருக்குரானிலோ நபிகளாரனுடைய ஹதீஸுகளிலோ நேரடியாக இல்லாத பட்சத்தில் அபூ ஹனீஃபா பகுத்தறிவுவாத தீர்ப்பை வழங்கக்கூடியவராக, பகுத்தறிவுவாத சிந்தனையை பிரயோகித்து பிரச்சனைகளுக்கான முடிவுகளை தேடக்கூடியவராக இருந்தார். அதாவது இஜ்திஹாத் பில் ராயி அப்படின்னா யூஸ் ஆஃப் ரேஷ்னலிசம். சரிங்களா? அறிவுபூர்வமாக
அதாவது லிட்ரல் சென்ஸில் விவகாரங்களை அணுகாமல், அதே மாதிரி ஒப்புநோக்கு, அதாவது கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து பொருந்தாத ஒரு தீர்ப்பாக அமைந்துவிடும் பட்சத்தில் கியாஸின் அடிப்படையிலும் தீர்வுகளை பெறாமல், அந்த சூழலுக்கு எது வந்து உம்மத்தினுடைய நலன்களை பெஸ்ட்டாக சர்வ் பண்ணுமோ, எது வந்து நீதியையும் சமத்துவத்தையும் சம உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்கு உதவுமோ, அந்த ரீதியில் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கக்கூடிய நபிகளாரனுடைய கூற்றுகளையும் அலசி, திருக்குரானுடைய வசனங்களின் உதவியோடு தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி ஒரு தீர்வை கண்டடைவது. இதை ஒரு வகையில் வந்து அபூ ஹனீஃபாவுனுடைய இஜ்திஹாதை வந்து இஸ்திஹ்சான் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? இஸ்திஹ்சான்னா அதுதான், ஸ்ட்ரிக்டாக அந்த அனாலஜியை பயன்படுத்தி ஒப்பாய்வை பயன்படுத்தி தீர்வுகளை கண்டடைவதை புறந்தள்ளிவிட்டு ஒரு ஃப்ளெக்சிபிளான ரூலிங்கை வந்து கொடுக்கறது. அதாவது நீதியை, சமத்துவத்தை, சம உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு இன்னும் பொருத்தமான ரூலிங்கை வந்து தன்னுடைய ரேஷ்னல் திங்கிங்கை பயன்படுத்தி வழங்குவது. ஸோ அப்போது இஜ்திஹாத் பில் ராயி, இஸ்திஹ்சான், இந்த இரண்டு வந்து அபூ ஹனீஃபாவுனுடைய இஜ்திஹாதின் முக்கிய குணாதிசயங்களாக, பண்பு நலன்களாக இருந்தன. இதே பண்பு நலன்கள் வந்து இமாம் ஜெயிதினுடைய ஃபிக்லையும் ஆதிக்கம் செலுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இதே விதமான சிந்தனை போக்கும், இதே விதமான அணுகுமுறையும் வந்து முஅத்தஸிலா சிந்தனா பள்ளியிலும் ஆதிக்கம் செலுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இமாம் ஜெயித் இப்னு ஜைனுல் ஆபிதீனுடைய ஃபிக்கு ஹனஃபி ஃபிக்குக்கும் அதே மாதிரி முஅத்தஸிலா சிந்தனா பள்ளிக்கும் நெருக்கமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. முஅத்தஸிலா சிந்தனா பள்ளியை பற்றி நம்ம இதுவரைக்கும் தனியாக வந்து நம்ம வீடியோ போடலை. ஆனால் இமாம் ஜெயித் இப்னு ஜைனுல் ஆபிதீனுடைய அந்த வரலாற்றை பேசும் பொழுது ஆரம்பத்தில் நம்ம இதை பேசியிருப்போம். முஅத்தஸிலா சிந்தனா பள்ளியினுடைய நிறுவனர் வாசில் இப்னு அத்தா அவர்களுக்கும் இமாம் ஜெயித் அவர்களுக்கும் நடந்த உரையாடல்கள், சந்திப்புகளை பற்றியும் நம்ம மேற்கோள் காட்டி பேசியிருப்போம். ஸோ முஅத்தஸிலா சிந்தனா பள்ளியினுடைய அடிப்படைகளாக நம்ம இன்டெப்த்தாக உள்ள போல, பட் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் 5 விஷயங்களை முன்வைக்கலாம். ஒன்று வந்து தௌஹீத், இறை ஏகத்துவம். இன்னொன்று, இரண்டாவது முக்கியமானது வந்து 5ல் அதில், சரிங்களா, டிவைன் ஜஸ்டிஸ். அதே மாதிரி 3வது வந்து அல் வாஅத் வல் வாஈத் அப்படின்னு சொல்லலாம், அதாவது சத்தியமும் அச்சுறுத்தலும், த ப்ராமிஸ் அண்ட் தி த்ரெட். அதே மாதிரி 4வது வந்து நடுநிலையான ஒரு நிலையிடம், சரிங்களா, இன்டர்மீடியேட் பொசிஷன், அல் மன்சில பைனல் மன்சிலத்தைன். ஸோ அதே மாதிரி 5வது வந்து அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யி அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. ஸோ இதை ஒத்த ஒரு அணுகுமுறையும் சிந்தனை போக்கும் நிலைப்பாடும் வந்து ஜெய்தி சிந்தனா பள்ளி மீது செல்வாக்கு செலுத்துவதை நம்மால் பார்க்க முடியும். ஸோ அப்போ நான் சுருக்கமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இமாம் ஜெய்தினுடைய ஜெய்தி ஷியாயிசம் வந்து அஹ்லு சுன்னாவல் ஜமாத்துக்கு வந்து மற்ற ஷியாயிசத்தினுடைய மற்ற பிரிவுகளை விட மிகவும் நெருக்கமான பிரிவு. அதாவது ரேஷனலிசத்தை எம்ஃபசைஸ் பண்ணுது, அதே மாதிரி அரசியல் ரீதியான செயல்வாதத்தை வலியுறுத்துது, சரிங்களா, பொலிட்டிக்கல் ஆக்டிவிசத்தை வலியுறுத்துது. அதே மாதிரி பன்னிருவர் ஷியாயிசத்துக்கும் ஜெய்தி ஷியாயிசத்துக்குமான இன்னொரு மிகப்பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இமாமத் அப்படிங்கிறது ஹெரிடிட்ரி கிடையாது அப்படிங்கிறது ஜெய்தி ஷியாயிசத்தினுடைய நிலைப்பாடு. ஹெரிடிட்ரி இல்லை அப்படின்னா, அதாவது இது வந்து இறைவனால் முன்பே தீர்மானிக்கப்பட்டதல்ல. கிட்டத்தட்ட அஹ்லு சுன்னாவுல் ஜமாவுனுடைய நிலைப்பாடும் இதுதான். அதாவது இமாமத் பதவி, தலைமை பதவி அப்படிங்கிறது இந்தந்த இமாம்களுக்குத்தான் போய் சேரணும் அப்படிங்கிறது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு டிவைன் டிக்ரி அல்ல அப்படிங்கிறது ஜெய்தி ஷியாயிசத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அதாவது அவர்கள் வந்து நபிகளாருக்கு பிறகு அலிதான் தகுதி படைத்தவர் ஆட்சி புரிய அப்படிங்கிறதுல பன்னிருவர் ஷியாக்களோடு உடன்படுகின்றனர். அதாவது பன்னிருவர் ஷியாக்களுக்கும் ஜெய்தி ஷியாக்களுக்கும் இந்த விஷயத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு, அந்த 5 இமாம்களுக்கும் பிறகு இமாமத் வந்து குறிப்பிட்ட இந்தந்த நபர்களின் வரிசையில் தான் வர வேண்டும் அப்படிங்கிறதுல அவர்கள் வந்து பன்னிருவர் ஷியாக்களோடு ஷியாயிசத்தோடு வேறுபடுகிறார்கள். அப்படின்னா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இமாம்கள் வந்து
ஒரு என்ன சொல்கிறது, டிவைன்லி டெசிக்னேட்டடு நபர்கள் கிடையாது. இறைவனால் முன்பே தீர்மானிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட நபர்கள் கிடையாது. அதே மாதிரி அவர்கள் வந்து இப்போ பன்னிருவர் ஷியாயிசத்தினுடைய பின்பற்றாளர்கள் நம்புவது போல் அவர்கள் குற்றங்குறைகளுக்கும் தவறுகளுக்கும் பிழைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களும் அல்ல. பன்னிருவர் ஷியாக்களினுடைய பிலீஃப் என்ன அப்படின்னா, இமாம்கள் வந்து இன்ஃபாலிபிள், குற்றம் குறைகளுக்கும் பிழைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் செய்தி ஷியாக்கள் இதிலிருந்து வேறுபடுறாங்க. இமாம்கள் வந்து இன்ஃபாலிபிளும் அல்ல, அவர்கள் வந்து இறைவனால் இந்த வரிசையில்தான் இமாம்கள் வர வேண்டும் என்று நிர்ணயிக்கப்படவும் இல்லை. மாறாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சாவளியில் அலி ஃபாத்திமா ப்ராஜனியில் டிசெண்டன்ஸாக வரக்கூடியவர்களில் யார் வந்து இரையச்சமுடைய தக்குவாதாரியாக தலைமைத்துவ பண்பை ஏற்பதற்கு முழுக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கலாம். யார் வந்து அநீதிக்கு எதிராக துணிந்து குரல் கொடுக்கிறார்களோ, யார் வந்து இறைவனுடைய பொருத்தத்தை நாடி மட்டுமே செயல்படுகிறார்களோ அவர்கள் அலி ஃபாத்திமா வம்சாவளியில் வரும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த தகுதி இருந்தால் அவர்கள் உம்மத்தை வழிநடத்துவதற்கு தகுதி படைத்தவர்களாக ஆவார்கள். அப்படிங்கிறது ஜெய்தி ஷியாயிசத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அன்லைக் இஸ்னாஷர் ஷியாயிசம், பன்னிருவர் ஷியாயிசத்துக்கும் ஜெய்தி ஷியாயிசத்துக்கும் இந்த இடத்துல முரண்பாடு வருது. ஏன்னா பன்னிருவர் ஷியாயிசம் நான் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி 12 இமாம்கள் இவங்க வந்து டிவைன்லி டெசிக்னேட்டட்னு நம்புகிறாங்க. வேறு ஜெய்தி ஷியாக்கள் அப்படி நம்பலை. அடுத்த மிக முக்கியமான வேறுபாடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பன்னிருவர் ஷியாயிசத்துக்கும் ஜெய்தி ஷியாயிசத்துக்குமான வேறுபாடாக அபூபக்கர் உமர் இவர்களுடைய தலைமைத்துவத்தை சொல்லலாம். இதுவும் வந்து ஜெய்தி ஷியாக்களை வந்து அஹ்லு சுன்னாவுல் ஜமாத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக ஆக்குகிறது. எந்த விஷயத்தில்? அபூபக்கர் உமர் அவர்களுடைய ஹிலாஃபத்தினுடைய விஷயத்தில். ஏன்னா இதுவும் ஒன்ஸ் அகெயின் இமாம் ஜெய்தினுடைய கூற்றை வந்து இந்த விஷயத்தில் உயர்த்து பிடிக்கிறார்கள். இதை வந்து நம்ம ஏற்கனவே இமாம் ஜெய்து பற்றிய உரைகளில் வந்து நம்ம மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறோம். அதாவது ஷியாக்கள்லேயே வந்து ஹார்ட்லைனர்ஸ் இமாம் ஜெய்திட்ட வந்து கேட்கும் பொழுது அபூபக்கர் உமரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு, அவர்களை பற்றி நான் கூறுவதற்கு என்னிடம் நல்ல விஷயங்களை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஜெயித் வந்து சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து அஹ்லுல் பைத்து தான் நபிகளாருக்கு பிறகு தலைமைத்துவத்தை ஏற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த வழிமுறையை பின்பற்றி ஜெய்தி ஷியாக்கள் வந்து அபூபக்கருக்கும் உமருக்கும் உரிய மதிப்பளிக்கிறார்கள். சரிங்களா? அவர்கள் தலைமைத்துவத்திற்கு பொருத்தமானவர்களா இல்லையா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அதில் அவங்க முரண்படுறாங்க என்றாலும், அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபிகளாரால் அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர், அலி ரதியல்லாஹு அன்ஹு தான் தகுதி படைத்தவர் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருந்தாலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜெய்தி ஷியாக்கள் வந்து இந்த சபிப்பதோ திட்டுவதோ இல்லை. சரிங்களா? அவர்களுக்கு உரிய ரெஸ்பெக்டை வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஜெய்தி ஷியாக்களுக்கு உள்ளாலேயே சில பிரிவுகள் இருக்குது. அபூபக்கர் உமர்னுடைய தலைமைத்துவத்தினுடைய சட்டப்பூர்வ தன்மையின் அங்கீகரிக்காமல் இருத்தல் இந்த விஷயத்தில். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஜெய்தி ஷியாக்கள் எல்லோருமே அபூபக்கர் அவர்களையும் உமர் அவர்களையும் மதிப்பு, அதாவது அவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கிறார்கள் என்ற அதே நேரத்தில் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய, அதாவது அவர்களுடைய தலைமைத்துவத்தினுடைய லெஜிட்டிமசி சட்டப்பூர்வ தன்மையில் அவர்களுக்குள்ளாலே வேறுபாடு இருக்குது. எதில் அப்படின்னா, உதாரணத்திற்கு அவர்களுடைய அபூபக்கர் உமரனுடைய ஆட்சி நிர்வாகம், அவர்களுடைய தலைமைத்துவம் வந்து சட்டப்பூர்வ தன்மை அற்றது, அதற்கு எந்த விதமான லெஜிட்டிமசியும் இல்லை. ஆனால் அது வந்து மஃப்தூல், அதாவது சூழ்நிலைகள் கருதி அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சாராரனுடைய நிலைப்பாடு. அது வந்து இல்லெஜிட்டிமேட் தான். அதாவது அலிதான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும், அபூபக்கர் ஏற்றிருக்கக்கூடாது. அதனால் அது வந்து அதற்கு எந்த சட்டப்பூர்வ தன்மையும் இல்லை. ஆனால் சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிட்டு அந்த டைமில், ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் அலோவபிள் அப்படிங்கிறது ஜெய்தி ஷியாக்கள்லேயே ஒரு பிரிவினருடைய நிலைப்பாடு. இன்னொரு பிரிவினர் வந்து அது வந்து லெஜிட்டிமேட்லி அக்செப்டட் இன் அ பொலிட்டிக்கல் சென்ஸ் அப்படின்னு கருதுறாங்க. அரசியல் ரீதியாக அது சட்டப்பூர்வ தன்மை கொண்டது தான், அதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு இன்னொரு சாரார் கருதுறாங்க. சரிங்களா? ஈவன் தோ அலி ரதியல்லாஹு அன்ஹு தான் தகுதி படைத்தவர் என்றாலும்
அபூபக்கர் உமர் ஏற்றிருப்பது வந்து, அதாவது அலிக்கு பிறகு அலி வந்து தலைமைத்துவத்தை ஏற்பதற்கான சூழல் அன்றைய காலகட்டத்தில் அந்த சூழல் அமையாத பட்சத்தில் அலியின் இடத்தை வந்து அபூபக்கர் பிடித்ததும் அவருக்கு பிறகு உமர் பிடித்ததும் லெஜிட்டிமேட் தான். ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு மத்தியிலே வந்து வேறுபாடு இருக்குது. ஸோ இதை இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறதா இருந்தால், செய்தி ஷியாக்களுக்கு உள்ளாலே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ஷன், உதாரணத்திற்கு பத்ரியா அப்படின்னு சொல்லலாம். இவர்களை வந்து பத்ரியான்னு சொல்லலாம், சாலிஹியான்னு சொல்லலாம். இது வந்து ஜெய்தி ஷியாயிசத்துக்கு உள்ளால் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளில் ஒரு உட்பிரிவு, பத்ரியா அல்லது சாலிஹியா அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் வந்து வரலாற்று பூர்வமாக அபூபக்கர் உமர்னுடைய அந்த தலைமைத்துவத்தினுடைய சட்டப்பூர்வ தன்மையை அங்கீகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து ஒரு வகையான, அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்காததினாலும் அலி ரதியல்லாஹு அன்ஹுவை தலைவராக ஏற்று பின்பற்றாததினாலும் இவர்கள் வந்து எரரில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு பிழையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களே தவிர இது ஒரு பாவம் கிடையாது, அவர்கள் பெரும் பாவிகள்லாம் கிடையாது அப்படிங்கிறது பத்ரியா ஜெய்திஷியாக்களினுடைய அல்லது சாலிஹியா ஜெய்திஷியாக்களினுடைய நிலைப்பாடு. அப்போ இவர்கள் வந்து அபூபக்கர் உமரனுடைய தலைமைத்துவத்தினுடைய லெஜிட்டிமசியை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு ஃபேக்ஷன் இருக்கிறாங்க ஜெய்திஷியாக்களுக்குள்ளாலேயே, இவர்கள் வந்து ஜரூதியான்னு சொல்லுவாங்க. இவர்கள் வந்து பன்னிருவர் ஷியாக்கள் மாதிரியே அபூபக்கர் உமர் அவர்களுடைய தலைமைத்துவத்தினுடைய லெஜிட்டிமசியை, சட்டப்பூர்வ தன்மையை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த விஷயத்தில் வந்து இவர்கள் பன்னிருவர் ஷியாக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அபூபக்கர் உமரனுடைய சட்டப்பூர்வத்தன்மை, தலைமைத்துவத்தினுடைய சட்டப்பூர்வத்தன்மையை கொள்ளாத ஒரு விஷயத்தில். ஆனால் பொதுவாக ஜெய்தி ஷியாக்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இமாம் ஜெயித் இப்னு ஜெய்னுல் ஆப்தீனுடைய வழிமுறையை பின்பற்றி முதல் 2 ஹலீஃபாக்களை வந்து ஏசுவதோ திட்டுவதோ சபிப்பதோ அவர்களை டெரகேட்ரியான எதிர்மறையான இழிசொல் சொல்லி பேசுவதோ கிடையாது. சரிங்களா? இன்ஃபேக்ட் அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அடைமொழியை வேண்டுமானால் சொல்லாமல் இருக்கலாமே தவிர அவர்களை ஏசுவதோ திட்டுவதோ சபிப்பதோ கிடையாது. ஸோ அப்போ இன்னும் சில ஜெய்தி ஷியாக்கள் வந்து ஒருபடி மேலே சென்று 3வது ஹலீஃபா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மரியாதையோடு விழிக்கக்கூடியவர்களாக, மரியாதையோடு அழைக்கக்கூடியவர்களாக, இவர்கள் மூவரையும் பற்றி உயர்ந்த அபிப்பிராயம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் மூவரையும் பற்றி. ஸோ அப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அவர்களை வந்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தோடு நெருக்கமானதாக அல்லது அஹ்லு சுன்னாவுல் ஜமாவுக்கும் ஜெய்தி ஷியாயிசத்துக்கும் மத்தியில் ஒரு காமன் கிரவுண்டை ஏற்படுத்தும் விஷயமாக இருக்கிறது. ஆனால் உள்ளபடியே அவர்கள் அந்த சக்ஸஸர் அப்படின்னு வரும்போது மோஸ்ட் ரைட்ஃபுல் சக்ஸஸராக அலியை தான் நம்புகிறாங்க. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதில் அஹ்லு சுன்னாவோடு வேறுபடுறாங்க, பன்னிருவர் ஷியாக்களோடு நெருக்கமாகறாங்க. பட் அதற்கு பின்னால் வந்த தலைமைத்துவம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், இமாம் ஜெயிது கூட சொல்லுவாங்க, நம்ம மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறோம், அஹ்லுல் பைத்தினராகிய நாங்கள் தான் வந்து தலைமைத்துவத்தை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் வெகுஜன அபிப்பிராயம், மக்கள் முஸ்லீம்களினுடைய அபிப்பிராயம் அந்த சூழ்நிலையில் வந்து மேலோங்கி அபூபக்கர் வந்து தலைமைத்துவத்தை ஏற்கும்படி ஆகிவிட்டது. ஆனால் இது வந்து குஃபர் கிடையாது, இது ஈமானையும் குஃபரையும் பிரித்தெறியக்கூடிய விஷயம் இல்லைன்னு இமாம் ஜெயித் சொல்லுவாங்க. ஸோ எனிவேஸ் இது வந்து பன்னிருவர் ஷியாயிசத்துக்கும் ஜெய்தி ஷியாயிசத்துக்கும் மத்தியிலான வேறுபாட்டில் மிக முக்கியமான கான்ட்ராஸ்ட்டு. அதே மாதிரி ஜெய்தி ஷியாயிசத்துக்கும் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துக்கும் மத்தியிலான ஒற்றுமை, ஒப்புமை, நெருக்கம் இவற்றையெல்லாம் நாம் பேசும்போது மிக முக்கியமான நெருக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துக்கும் பன்னிருவர் ஷியாயிசத்துக்கும் மத்தியில் வந்து அபூபக்கர், உமர், உஸ்மான் இவர்களுடைய ஹிலாஃபத்தினுடைய சட்டப்பூர்வ தன்மை என்று வரும் பொழுது ஒரு மத்திய நிலையை எடுப்பவர்களாக ஜெய்தி ஷியாக்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட. ஸோ அப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம சொல்கிறதா இருந்தால், இமாம் அல் மஹ்திக்கா வண்டி காத்திருக்கிறாங்க ஜெய்தி ஷியாக்கள். இஸ்னாஷர் பன்னிருவர் ஷியாக்கள் மாதிரி இமாம் அல் மஹ்தி வந்து கைபில் மறைவான இமாமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவர்கள் நம்பவில்லை. மாறாக இமாம் அல் மஹ்தியினுடைய எழுச்சிக்காக அவர் வந்து பிறந்து வருவார். அவர் வந்து ஒரு ரைட்லி கைடட் இமாம். அந்த ரைட்லி கைடட் இமாமுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அவர் வந்து அலி ஃபாத்திமா வம்சாவளியில் வரக்கூடியவர். முஹம்மது அல் மஹ்தி அப்படிங்கிறத, முஹம்மது இப்னு அப்துல்லா முஹம்மது அல் மஹ்தி அப்படிங்கிறத அவர்கள் வந்து நம்புகிறார்கள், காத்திருக்கிறார்கள்.
இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணணும். ஜெய்தி ஷியாக்களினுடைய அந்த இமாமியா ஃபிக்கு வந்து இமாம் ஜாஃபர் சாதிக்கு காலகட்டத்திலேயே நிறுவப்பட்டு விட்டது. ஏன்னா இமாம் ஜாஃபர் சாதிக்கினுடைய சமகாலத்தவர் தான் இமாம் ஜெயித். இமாம் முகமது அல் பாக்கர்னுடைய மகன் தான் இமாம் ஜாஃபர் சாதிக். அதே இமாம் முகமது அல் பாக்கர்னுடைய சகோதரர் வந்து இமாம் ஜெயித். ஆனால் சகோதரருக்கும் மகனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது தான். ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக் வந்து எஜுகேஷன்லே கண்டென்ட்டாகி இருந்துட்டார். அதாவது கல்வி புகட்டுவது. அதாவது இந்த இடத்துல தான் வந்து அந்த பன்னிருவர் ஷியாயிசம் வந்து அந்த தக்கியாவை வந்து பயன்படுத்துகிறார்கள் அந்த காலகட்டத்தில். ஏன்னா மொத்தமாக நம்ம வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டு விடுவோம், துடைத்தளிக்கப்பட்டு விடுவோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு ஜிஹாத் வந்து கடமை என்றிருந்தாலும் அந்த ஜிஹாதிற்கான உரிய மேன் பவரோ ரீசோர்ஸஸோ சூழலோ இல்லாத நேரத்தில் நம்ம வந்து தக்கியாவை பயன்படுத்தலாம். ஸோ அப்போது இமாம் ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த வழிகாட்டல், இமாம் ஜாஃபர் சாதிக்கினுடைய கல்வி, இமாம் ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த போதனைகளுக்கு இணங்க அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் வந்து இருந்தார்கள் ஒரு பார்ட் ஆஃப் ஷியாக்கள், ஒன் செக்ஷன் ஆஃப் ஷியாக்கள். இன்னொரு செக்ஷன் ஆஃப் ஷியாக்கள் வந்து இமாம் ஜெயிதினுடைய வரிசையில் வந்து சென்று ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் பனு உமையா ஆட்சியாளருக்கு எதிராக கலகம் செய்து ஷஹீதானார்கள். அதாவது ஜிஹாது கடமை அப்படின்னா அந்த கடமையை நாம் வந்து நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அது வந்து எண்ணிக்கையில் நாம் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ரீசோர்ஸஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து போதுமானதாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாம் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி, இந்த கடமையை நாம் வந்து புறந்தள்ளக்கூடாது. இந்த கடமையை நாம் வந்து இறைவன் நம் மீது விதித்த கடமை இது. இந்த கடமையை நம்ம வந்து பின்பற்றித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் இமாம் ஜாஃபர் சாதிக்கினுடைய கண்டெம்பரரியாக இருந்த இமாம் ஜெயித் வந்து தகுதியற்ற பனு உமையா மன்னருக்கு எதிராக ஒரு ரெவல்யூஷனில், புரட்சியில், கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. ஸோ இந்த மரபை பின்பற்றி வரக்கூடியவர்கள் தான் ஜெய்தி ஷியாக்கள் என்கிற ரீதியில். ஒரு இமாமாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் வந்து அநீதிக்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுப்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அந்த இமாமுக்கான தகுதியாக வந்து பார்க்கிறார்கள். ஆகவே ஜெய்தி ஷியாக்கள் வந்து இமாம் சஜ்ஜாதுக்கு பிறகு, அதாவது இமாம் ஜெய்னுல் ஆப்தீனுக்கு பிறகு இமாம் முகமது அல் பாக்கரை வந்து தங்களுடைய இமாமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இமாம் ஜாஃபர் சாதிக்கையும் தங்களுடைய இமாமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இமாம் ஜெய்னுல் ஆப்தீனுக்கு பிறகு இமாம் ஜெய்தே வந்து தங்களுடைய இமாமாக, தகுதி வாய்ந்த இமாமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அதுதான் ஜெய்தி சட்ட சிந்தனா பள்ளியினுடைய ஆரம்பம். ஸோ அப்போ இமாமுக்கான இன்னொரு தகுதியாக அவர்கள் பார்ப்பது என்னன்னா இந்த தகுதி, அதாவது இமாம் ஜெய்திட்ட இருந்த தகுதி, துணிச்சல், இறையச்சம், இறைவனுக்கு மட்டுமே பயப்படுவது, நன்மை ஏவி தீமை தடுப்பது, அதாவது அநியாயங்கள் நடக்கும் பொழுது துணிச்சலாக களம் காணுவது. ஒரு ஜிஹாது நம் மீது கடமை என்றால் அந்த கடமையை எந்த விதமான மறுசிந்தனையுமின்றி, மாற்று கருத்துமின்றி, வேறு உலகாயுத விஷயங்களை முட்டுக்கட்டையாக முன்வைக்காமல், சாக்குப்போக்குகளை முன்வைக்காமல் துணிந்து போராடுவது. ஸோ அப்போது இம்மாதிரியான தகுதிகளை கொண்டவர்தான் ஒரு பயசான, இறையச்சமுள்ள, அதே நேரத்தில் நாலெட்ஜபிளாக, கல்விமானாக, சிறந்த சிந்தனையாளராக, அறிஞராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய இமாமாக இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் இமாம் ஜெய்த இமாமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்கள் அவருடைய வம்சாவளியில், குறிப்பாக அலி ஃபாத்திமா வம்சாவளியில் வரக்கூடிய இமாம் ஜெய்தினுடைய வார்ப்பில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் இந்த சமூகத்திற்கு, உம்மத்திற்கு இமாமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட், பன்னிருவர் ஷியாயிசத்துக்கும் ஜெய்தி ஷியாயிசத்துக்கும் மத்தியிலான பெரிய வேறுபாடு. அதே மாதிரி ஜெய்தி சிந்தனா பள்ளியினுடைய தாக்கம் வந்து முஅத்தஸிலா ஸ்கூல் ஆஃப் தாட்லாம் இருக்கும், ஹனஃபி ஸ்கூல் ஆஃப் தாட்லாம் இருக்கும். காரணம், அபு ஹனீஃபாவுடைய சிறந்த ஆசிரியர்களில் ஒருவர் இமாம் ஜெய்த். இன்னும் அவருக்கு பல ஆசிரியர்கள் இருந்தனர். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக.